முதல்வர் எரிச்சலின் உச்சக்கட்டத்திற்கு போய்விட்டார். இபிஎஸ் 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். அதில் ஆளும் கட்சி ஆட்டம் கண்டுவிட்டது. எத்தனை கூட்டணி சேர்த்தாலும் திமுக மூழ்க போகும் கப்பல், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி கோட்டை அடையும் கப்பல் என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் பேட்டி எடுத்துள்ளார். தொடர்ந்து அவர் கூறுகையில், மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட 70 வார்டு துரைசாமி நகரில் பூங்கா, சுற்றுச்சுவர் மற்றும் மேற்கூரை அமைப்பதற்கு பூமி பூஜை செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ், தேர்தல் முடியும் வரை யாருக்கும் நோ ரெஸ்ட் என்ற முதல்வர் கருத்துக்கு முதல்வர் யாருக்கு நோ ரெஸ்ட் என்கின்றார்? அதிகாரிகளுக்கா, கட்சிக்காரர்களுக்கா? மதுரையில் 200 கோடி அளவில் ஊழல் செய்துவிட்டு தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தொண்டர் எப்படி உழைப்பார்கள்? பொங்கலுக்கு 3000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 5000 ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு மக்களின் தேவை நிவர்த்தி செய்யாமல் எப்படி செயல்பட முடியும்? இபிஎஸ்ஐ முதல்வர் ஒருமையில் விமர்சிப்பது குறித்த கேள்விக்கு முதல்வர் எரிச்சலின் உச்சக்கட்டத்திற்கு போய்விட்டார். இபிஎஸ் 10 தேர்தல் அறிக்கையை கொடுத்தார். அதில் ஆளும் கட்சி ஆட்டம் கண்டுவிட்டது. எத்தனை கூட்டணி சேர்த்தாலும் திமுக மூழ்க போகும் கப்பல், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி கோட்டை அடையும் கப்பல். படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் அணி வெற்றி பெறுவது போல் அதிமுக அணிதான் வெற்றி பெறும். ஏதுவாக இருந்தாலும் அதிமுக அணி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதனால்தான் வருங்கால முதல்வர் இபிஎஸ்ஐ பார்த்து முதல்வர் எரிச்சல் அடைகிறார். இபிஎஸ் மீது முதல்வர் கோபப்படுகிறார் என்றால் இபிஎஸ் பலமாக இருப்பதாக அர்த்தம். அதனால எது இருந்தாலும் சரி, அதிமுக அணி வெற்றி பெறுவது உறுதி. பாரதிய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதனால முதலமைச்சர் எரிச்சல் படுறார். இதுக்கு தலைமை தாங்கிற எங்க பொதுச் செயலர் வருங்கால முதலமைச்சரை பார்த்து எரிச்சல் படுறார். ஒருத்தர் கோபப்படுறாருனாலே அப்ப அவர் பலமா இருக்காருன்னு தான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? கோபப்படுறாருன்னா ஒருத்தர் இவ்வளவு செஞ்சும் கூட இவருடைய செல்வாக்கு குறைக்க முடியலன்னு நினைப்போம். நானும் சொல்றேன், நீ நல்ல ஆட்சி செய்திருந்தா, திறமையாக உங்க நிர்வாகங்கள் சரியாக முறையில் இருந்தா எதுக்கு இது மாதிரி ஆக போகுது? எனவே முதலமைச்சர் முதலே சொன்னார், சாட்டையை சொல்லட்டுவேன்னு சொன்னார். ஒரு 2 மாசத்துலேயே 3 மாசத்துலேயே சொல்லுவார், நான் தூங்கவே இல்லை, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டே இதுக்கு காரணம் கட்சி நிர்வாகி தானே. அதை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் அவர் அந்த சாட்டையை சொல்லட்டி இருந்தாருன்னா உடனடியாக இதெல்லாம் அந்த நிலைமை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் நேற்று அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அதை பற்றி திரும்ப நான் அதை அதான் நான் நேற்று அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் பதில் வேற எதுவும் கேள்வி சரி, நாளைக்கு நான் பார்ப்பேன். நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த இதை போடுங்க.